சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இந்த இன்னொரு லேடி சொன்னீங்கல்ல பசங்களுக்கு, அந்த பொண்ணுக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு. கண்டிப்பா இருக்கு. செல்வியை தெரியுமா தெரியாதா? செல்வின்ற பொண்ணு இல்ல மேடம், நிறைய பேர் ஷூட்டிங்ல வருவாங்க போவாங்க. அவர் சொல்லுவாரு இன்னைக்கு இந்த கேர்ள் வந்தது மேடம். அவர் எதுக்கு உங்கள்ட்ட பேசுறாங்க? ஸ்ரீதேவி உள்ள இறந்து கிடந்தப்ப குழந்தைங்களை உள்ள விடாம மகேஸ்வரி வச்சுக்கிட்டாளே, நீங்க சொல்லி அது உண்மையா? இதெல்லாம் சும்மா கற்பனை மேடம், கற்பனை. சும்மா வாடா சும்மா வாடா சும்மா வாடா சும்மா வாடா, சத்தியம் பண்ணல நீ பைபிள் மேல. என் பேர் செல்வி, கொளத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போது இறந்து போன ஸ்ரீதேவி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மகளிர் குழுவில் இருக்கா. ஸோ 5 வருஷமாக இருக்கா அவள். அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? 26 வயசு. 5 வருஷமாக குழுவுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் போல், அதை வந்து அவ்வளோ பெருசுப்படுத்தலை. அப்புறம் வந்து ஒரு டைம் என்ன சொன்னாக்கா, இது மாதிரி அந்த பொண்ணுடைய அம்மா வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஒரு லேடி தொப்புளில் வந்து ஆப்பிள் வச்சுட்டு இவனும் ட்ரெஸ் இல்லாமல் அதுவும் ஒரு மாதிரி ஸ்டில் எடுத்துகிட்டு வந்து இவன் வந்து அதை வாய் வச்சு கவி அதை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணுட்டு ஆடி இருப்பான் போல. இது மேலே நான் டைரக்டர், நான் இந்த மாதிரி படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ தான் ஹீரோனி அப்படின்னு சொல்லிட்டு இவனே போயிட்டு அதை கவி எடுக்கிற மாதிரி அந்த ஸ்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணுட்டு காட்டியிருப்பான் போல. இதை வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அவங்க அம்மாட்ட காட்டியிருக்கா. இது அவங்க வீட்டில் எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்ன படம்லாம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் அப்பப்போ கேட்பேன். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டெய்லியும் 2 பொண்ணு 2 ஜென்ஸு, அதாவது 2 லேடிஸு 2 ஜென்ஸு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது. இந்த பொண்ணு அவங்க 2 நாள் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுவாங்க போல். அந்த 2 நாள் வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடாது, உங்கள் அம்மா வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவான். அந்த பொண்ணு அங்கே தான் வந்து இருக்கும். என்னடி இங்கே வந்திருக்க அப்படின்னா, இல்லைக்கா இது மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ப்ளூ ஃபிலிம் எடுக்குது, வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ப்ளூ ஃபிலிம் எடுக்குது. ஒரு ஆள் வந்து கேமரா வச்சுருக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரு இன்னொரு ஆள் 2 லேடி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கக்கா, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டால், நான் என்ன சொன்னேன், அதான் இங்கே வரத்துக்காக தான் நான் அந்த ஐடியா கொடுத்தேன். நான் என்ன சொன்னேன், என்ன தேவையான எவிடன்ஸு அந்த ஃபோட்டோஸ்லேருந்து, நீங்களாம் சொன்னீங்கல்ல இந்த ஆப்பிள், அந்த ஃபோட்டோஸ்லேருந்து மற்றபடிக்கு இந்த டைரக்டர் அது இதுன்னு சொல்கிறான் பார்த்தியா, அது இந்த மாதிரி கேசட் ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா கூட நீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். நான் சொன்ன அப்புறம் இது போயிட்டு இந்த விஷயமா அவங்ககிட்ட சொல்லிச்சான்றது எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே அதுலேருந்து தான் அதிகமாக பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு இப்போ எக்ஸாம் இருந்தது இல்லையா, அந்த குழந்தைய கூட எக்ஸாம் எழுத விடாம. என்ன வயசு அந்த குழந்தைக்கு? 5 வயசு நினைக்கிறேன் அந்த பெரிய பொண்ணுக்கு, சின்னதுக்கு 3 வயசு. 2 பொண்ணா? 2 பொண்ணுங்க.
அந்த அந்த குழந்தைங்க அழகா இருக்கும். அப்போது அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத விடாமல் ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இவளையும் அடித்து திருவண்ணாமலைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டான். அந்த பையனோடைய அம்மா வீட்டில் திருவண்ணாமலையில் அந்த அம்மா போட்டு அந்த பொண்ணு அடிச்சிருப்பாங்க போல். அந்த பொண்ணு இவங்க அம்மாவை கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, இங்கே எனக்கு கொடுமை பண்ணுறாங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போமா, எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போல். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பொண்ணு இருக்கா பாருங்க, ஸ்ரீதேவியோட அக்கா, அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி தேவி ஃபோன் பண்ணா அழுவுறா, அங்கே ஏதோ ப்ராப்ளம் போல், இப்போது அவளை நான் எப்படியாவது கூப்பிட்டு வரணும் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கு உஷா, அதாவது தேவியோட அக்கா என்ன பண்ணியிருக்கா, அந்த ஸ்ரீதேவிக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. அந்த ஸ்ரீதேவியோட வீட்டுக்காரர்கிட்ட பேசியிருக்கா. அந்த நம்பருக்கு தான் கூப்பிட்டுருப்பா போல் வீட்டுக்காரர்கிட்ட. எதுக்கு குழந்தைய படிக்கிற பிள்ளைய எதுக்கு கூப்பிட்டு போனேன், திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் இவளையும் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போய் எதுக்கு ஊரில் விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பசங்களாம் ஏதோ பேசியிருப்பாங்க போல். அவன் என்ன பேசினா இவங்க என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என் தங்கச்சியை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் விடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அக்கா சொல்லியிருப்பா போல். கூட்டின்னு வந்து விடுறேன், அவள் தூக்க மாட்டேங்கினா நீ பொறுப்பேற்றுக்கிறியா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான் போல். அதெல்லாம் அது அவையா எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சிட்டா, இப்போ போய் எதுக்கு தூக்க மாட்டேங்க போறா அப்படின்னு இவ கேட்டிருப்பா போல். இப்படி பேச்சு வந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிட்டு லாஸ்ட் டைமு அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூட்டின்னு போயிருக்கிறாங்க அவங்க அம்மா. சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு 6 மணிக்கு கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்குறாங்க. இப்போ இந்த பையன் அம்மா வீட்டுக்கு வந்துட்டானா? வந்துட்டான். அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயே இருக்கான். அவன் வந்தாச்சு, அவனா வந்து கூப்பிட்டு வந்துட்டான். அப்போ அந்த பொண்ணோட அக்கா ஃபோன் பண்ணிச்சு, இல்லை என் தங்கச்சியை கூப்பிட்டு வந்து விடுன்னு சொல்லிட்டு அவன் தான் கூப்பிட்டு வந்துட்டான். சென்னைக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு தான் இவ்வளோ நடந்திருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்காங்க, திங்கக்கிழமை வீட்டில் இருந்திருக்கிறா. இவங்க அம்மா டெய்லியும் போகிறவங்க திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உடம்புக்கு முடியல, அதாவது சின்ன மருமகளுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைன்னு போகல. அந்த பொண்ணை பார்க்க போகல. டெய்லியும் போய் பார்க்குறவங்க அன்னைக்கு போகல. செவ்வாய்க்கிழமை காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சிருக்கா. இது யார் சொன்னதுன்னா, அந்த பக்கத்தில் டெனன்ட் இருக்காங்க பாருங்க, வாடகை லீஸுக்கு விட்டுருக்காங்க, அந்த லேடி சொன்னது எங்ககிட்ட. காலையில் எழுந்து 8 மணிக்கெல்லாம் குளிச்சிருக்கா. குளிச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நான் கிளம்ப போகிறேன், இப்போது எனக்கு பாயசம் பண்ணி வை, ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிரு, சாக்லேட் வாங்கி வை வீட்டில், ஏன்னா அவள் அதான் விரும்பி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாயசம் பண்ணி வச்சிரு, நான் வந்தோடனே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே போல் அவங்க கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருந்துருக்காங்க போல அவங்க அக்கா. சரி வந்தோடனே நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இவன் இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சண்டை போட்டான்னு தெரியாது, இவங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டைன்னு தெரியாது. ஆனால் வந்து இவனா சொன்னானா, ஃபஸ்ட்டு மாத்திரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்படி 3-4 டைம் சொல்லியிருக்கான். இந்த பக்கத்தில் டெனன்ட் இருக்குல்ல, அந்த லேடி தான் சொன்னாங்க, மாத்திரை போடுன்னு 10 வாட்டினா சொன்னான், அதுதான் எங்களுக்கு தெரியும், ஆனால் என்ன மாத்திரன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கிற லேடி தான் எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இருக்கு நான் சாப்பிட்டுட்டு போடுறேன் மாத்திரை அப்படின்னு இருக்கா. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டாளா இல்லை இவங்களுக்குள்ள பிரச்சனையா என்னன்றது யாருக்குமே தெரியாது. ஆக மொத்தத்தில் என்ன தெரியுமா மேடம், அவள் சாவறதுக்கு சான்ஸே கிடையாது. எப்ப தெரிஞ்சது இறந்துருக்கான்னு? அவ இறந்து 20 நிமிஷத்துல தெரியும் எங்களுக்கு. இது வந்து விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவளுடைய சின்ன அண்ணன் இருக்கான், கிருஷ்ணா அண்ணன். அவன் வந்து பஞ்சர் கடைக்கு வண்டி ஓட்டுறான் இல்லையா, பஞ்சர் கடைக்கு வந்திருக்கான். அவனை கூப்பிட்டு ஆல்ரெடி இவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரோட்ல நின்றுட்டு இருந்திருக்கிறான். அவனை பார்த்த உடனே இன்னொரு பையனை விட்டு கூப்பிட வச்சு, கொஞ்சம் வா தேவி கதவு திறக்கல அப்படின்னு சொல்லி, அப்பதான் அந்த விஷயமே தெரியும். 25 நிமிஷம் ஆயிடும் உயிர் போயிட்டு. 25 நிமிஷம் 2 குழந்தைங்க அங்கதான் இருக்குது. வீட்டுக்குள்ள இல்லை, அதாவது இவ கடைக்கு அனுப்பி பின்னு வாங்கினோமா, பின் பண்றதுக்கு பின்னு இல்லை, பெரியம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னு வாங்க 2 பிள்ளைங்களை அனுப்பியிருக்கா. அப்போ இவனும் அவ்வளோதான் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க, வேற யாருமே கிடையாது. இவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. பசங்க வரும்போது அம்மா பசங்க வரும்போது கதவை சாத்தி இருக்கான். கதவை சாத்திட்டு இந்த கதவை தட்டி பார்த்துருக்குதுங்க. அந்த பக்கத்துல இருக்கா பத்த லேடி, இல்லை வாங்க இங்கதான் உட்காருங்க, அம்மா வீடு கழுவின்னு இருக்குது உள்ள அப்படின்னு இருக்காங்க. எப்படி அந்த லேடி அம்மா வீடு கழுவுது, இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கதான் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பெரிய பொண்ணு வரும்போது அப்பதான் உள்ள இருந்து கேட்டை லாக் பண்ணிட்டு
வெளியே போனாராம். அந்த பொண்ணு சொல்லுது, கிளியராக சொல்லுது, அப்பா மட்டும்தான் வெளியே போனார், அம்மா வரல, நாங்கள் போய் கதவை தட்டணும், அந்த ஆண்டி தான் எங்களை அங்கே உட்கார வச்சாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிளியராக சொல்லுது. ஏன்னா அவர் தூக்க மாட்டேங்கிற அளவுக்கு கோழையே கிடையாது. இந்த இன்னொரு லேடி சொன்னீங்கல்ல பசங்களுக்கு, அந்த அந்த பொண்ணுக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு கண்டிப்பாக இருக்கு. அதையும் சொல்லியிருக்கா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேர் உள்ளே இருந்திருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்களா? எனக்கு இருக்காங்க மேடம். யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன், வயசான அப்பா இருக்காரு. ஹஸ்பண்டு இருக்கு. அதான் நானும் அவரும் சின்ன திரையில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் ஒன்றா தான் இருக்கோம். சரி, அதனால் நான் இப்போ ஃபீல்டுக்கு போகிறது கிடையாது. என்னவா ஒர்க் பண்ணுறீங்க? சின்ன சின்ன சீரியலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சைட் ஆக்ட்ரஸாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இப்போ எங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கிறதுனால நான் இப்போ போகிறதில்ல. நீங்கள் பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அம்மா வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, உட்காருன்னு சொல்லியிருக்கீங்க பசங்கள்கிட்ட? கிடையாது. பசங்க சொல்லிட்டாங்க. பசங்க எங்கள் வீட்டில் தான் எப்போவுமே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. மதியானத்தில் ஜூஸ் போட்டால் ஆண்டி என்ன பண்ணுறீங்க, ஜூஸ் போட்டு வீட்டில் உரிமையாக சாப்பிடுவாங்க. என் பையன் கொஞ்சம் புட்டாலாம சாமி போட்டிருந்தது இப்போது. அதனால் பசங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் தான் இருக்கும். எங்கள் பொண்ணு இப்போ எக்ஸாம் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறாங்க. இப்போ ரயில் எஸ்டேட்டுன்னு சொல்லி 3500 சம்பளம். இப்போ அந்த வேலைக்கு போயின்னு இருக்கிறா. மதியானம் லஞ்சுக்கு வருவா 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஈவினிங் 4 மணிக்கு போனான்னா 7 o'clock தான் வீட்டுக்கு வருவா. அவள் வரும்போது தான் பசங்க என் கூட இருக்கும். பசங்கக்கிட்ட இவங்க காசு கொடுத்து கடைக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க போலக்குது, எனக்கு தெரியாது. பசங்க வரத்துக்கு முன்னாடி இவங்க என்னை வீட்டில் நான் படுத்துட்டு இருந்தேன் நைட்டி போட்டுட்டு. அந்த அக்கா என்கிட்ட சொன்னாங்க, பசங்களை கடைக்கு அனுப்பியிருக்கேன் அக்கா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க எங்ககிட்ட. நீ என்னப்பா பண்ண போகிற, பசங்களை அனுப்பியிருக்க. எப்போவுமே அவங்க தனியாக அனுப்பவே மாட்டாங்க. பசங்க எங்கே போனாலும் இவங்களும் கூட போகிற ஆள். நீ என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, சாதம் வடிக்க போகிறேன், வீடு பெருக்கி துடைக்கணும் அப்படின்னாங்க என்கிட்ட. சரி நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா எப்போவுமே என்கிட்ட தானே இருக்கும். சார் நான் பார்த்துக்கிறேன்னு உள்ளே போய் நான் கடைக்கு போயிட்டு பசங்க வருவோம், என்கிட்ட தான் படுத்துக்கிச்சுங்க. எங்கள் வீட்டில் தான் படுத்துக்கிட்டாங்க. எங்கள் பையனுக்கும் அம்மா போட்டிருந்தால அவன் கீழே படுக்க வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக அவங்க என்கிட்ட பேசிட்டு உள்ளே போகும்போது 12:30 மணி உள்ளே போகும்போது அதுக்கப்புறம் இந்த சார் ராஜ்குமார் சார் கதவை தங்குன்னு தட்டினார். அதுக்கு முன்னாடி இவர் இப்படி வந்தார், அவங்க மச்சான் இப்படி வண்டியில் வந்தாங்க. தட்டிட்டு என்ன சார்ன்னு சொல்லி கேட்டதுக்கு, கதவே திறக்கலாமா என் ஒய்ஃபு. சார் நல்லா தட்டுங்க, என்ன சார் இவ்வளோ நேரம் தட்டுறீங்க வரல அப்படின்னு. எத்தனை மணிக்கு வந்தார் அவர்? 12:30 மணிக்கு அந்த மேடம் அந்த அக்காவை நான் பார்த்தது, மேடத்தை. அதுக்கப்புறம் டைம் நான் கவனிக்கல. தட்டுற சத்தம் கேட்டோன்னு தான் நான் பசங்க எல்லாம் வெளியே ஓடி வந்தோம். அம்மா போட்டிருக்கு உங்கள் பையனுக்கு, எப்படி இந்த குட்டி பசங்களை உள்ளே கூப்பிட்டுருந்தீங்க நீங்கள்? இல்லை, ரொம்ப நாள் அதான் போட்டு கொஞ்சம் நாள் கணக்கு இருக்கு. எப்படி இருந்தாலும் அம்மா போட்டிருக்கிறது ஒரு பையன் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி குட்டி பசங்களை உள்ள கூப்பிடுங்க? இல்லை மேடம், வீடு திறந்த வழியாக தான் இருக்கும். பார்த்தாங்க, ஒரு ஃபெசிலிட்டியான வீடு இல்லை. அதாவது பெரிய வாசல் என்ன வேணா இருக்கட்டுமேமா, குட்டி பசங்களை எப்படி நீங்கள் உள்ள கூப்பிட்டுப்பீங்க? பசங்க எப்பவுமே எங்கள் வீட்டில் தான். தப்பா இருக்கே? இல்ல மேடம், நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. வீடு இதுதான், பையன் திறந்த வழி இருந்தாலும் வீட்டுல அம்மா போட்டிருக்குன்னா பசங்களை உள்ள கூப்பிட மாட்டாங்க. ஒன் சைடு தான், புட்டால் அம்மனா ஃபுல்லா கிடையாது. இந்த ஒரு காது ஒரு பக்கம் தான் வீங்கும். பசங்க வரவும் போவோம். சரி எல்லாரும் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வேப்பிலை தண்ணி வெளியே தான் இருக்கும், சின்ன வீடு, கொஞ்சம் அரண்டா பெருசா இருக்கும், எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, ஒரு ஹால் மாதிரி வீடு. இந்த சைடு கிச்சன் இருக்கு, அதான் சிங்க்கு லெட்டின் பாத்ரூம் உள்ள கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு தனியா ஒரு ரூம், ஒரு நடுப்புல செவுரு கிவுரு எங்களுக்கு வச்சு கொடுக்கல அவரு. சரி, என்னுடைய காசு 1 லட்சம் கொடுத்ததுனால நான். யாருக்கு கொடுத்தீங்க? ராஜ்குமார் அவங்க ஒய்ஃப் இருக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ லீஸுக்கு தான் வீடு இருக்கிறோம் நாங்கள். அந்த வீட்டில் பொண்ணுங்களெல்லாம் கூட்டின்னு வராங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் ஒரு பொண்ணு தானே அந்த வீட்டு? நானும் ஒரு பொண்ணு தான் மேடம், இல்லைன்னு சொல்லுங்க. பொண்ணுங்கெல்லாம் கூட்டிட்டு வராங்கன்னு நான் சொல்லல. அவங்க அம்மா தான் எங்ககிட்ட சொன்னாங்க. நிறைய தெரியாதா? இல்ல மேடம், போய் சொல்றாங்க இவங்க. நான் யாரையும் நிறைய ஜென்ஸ் தான் வந்து பேசியிருந்தாங்க. பக்கத்து கம்பெனி எல்லாரும் கேட்டாங்க, என்ன சார் உங்க வைஃப் இறந்துருக்காங்க என்ன சார்? அப்ப நான் கூட கேட்டேன், ஏன் சார் உங்க வீட்டுக்கு நாங்க 1 லட்சம் கொடுத்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறோம், எவ்வளவு வீடுங்க இருந்தது உங்ககிட்ட இப்ப எங்களுக்கு தொல்லையா இருக்கு, நான் என் லைஃப்ல இருக்கிறேன். இப்ப நேத்து கூட இவங்க காலையில என்ன கூப்பிட்டாங்க. அப்ப எங்க அப்பா இருக்காரு வீட்டுல, வயசானவர். எங்க என் பொண்ணை கூப்பிடாதீங்க, அவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம் அவங்க ஃபேமிலி மேட்டர்ல, எதுக்கு எங்க பொண்ணை கூப்பிடுறீங்க? அப்ப இவங்க சொன்னாங்க, என்னங்க வந்தீங்க இன்னைக்கு வரமாட்டேன்றீங்க அப்படின்னு. இல்லைங்க, எங்க அப்பா சண்டை போடுறாரு, என்னால நான் வர முடியாது, இப்படியே தான் சொன்னேன். எனக்கு ஃபேமிலி முக்கியம், இப்ப எனக்கு தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம். ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்குமா, அதை விட பெருசு ஒன்றும் கிடையாது.
ராஜகுமாரோட நீங்க இருந்திருக்கிறீங்க. ஐயோ இதெல்லாம் ரொம்ப அபாண்டமான போய். இத பாருங்க, நான் வந்து குடும்பத்துல இருக்கேன், ஒரு பொண்ணு ஒரு பையன், இதெல்லாம் ரொம்ப அனாவசியமான போய். ராஜகுமாருக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துச்சா? சண்டை எதுக்கு வந்தது? எனக்கு பணத்தை ரிட்டர்ன் கொடு, வசதி இல்லாம வீடு வந்து இருக்கிறேன், அப்புறம் மரியாதை குறைவா நான் பேசினேன். யோ என் பணத்தை வை, என் மரியாதை பணம் கேட்டீங்க. அப்போ ஆமா என் வீட்டு பணத்தை குடுத்துட்டு நாங்க நீங்க இருக்க கூடாது. ஆமா என் வீட்டு காசு குடுத்துட்டு எந்த வசதி இல்லாம நாங்க எப்படி இருக்க முடியும் மேடம்? இதனால ஒண்ணும் இல்ல, நான் அசிங்கமா கேட்டேன் அவரை, என் 1 லட்சத்தை ரிட்டர்ன் வைடா, நான் தண்ணி தூக்க முடியல, எங்க வீட்டுல டெய்லி பிரச்சனை, என் பொண்ணுங்க சொல்லிட்டா மேடம். இதெல்லாம் அம்பாடமான போய் என் மேல எல்லாம் சொன்னீங்க, கடவுளுக்கே பொறுக்காது. செத்து போயிட்டா நான் எவ்வளவு சொல்ல முடியாது. குடும்பத்துல கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கடவுள் கண்டிப்பா இருக்கிறாரு, எங்க மேல நீங்க சொல்லக்கூடாது. நீங்க போய் பேசுறீங்க, எந்த மாதிரி எல்லாம் என்ன பேசக்கூடாது மேடம். எனக்கு 35 வயசு ஆகுது மேடம், 17 வயசுல கல்யாணம் பண்ண மேடம். எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு எங்க வீட்டுல பார்த்து பண்ணி கஷ்டப்பட்டிருக்கேன். தண்ணிக்கான ட்ரை சைக்கிள் எடுத்திருக்கேன், நீங்க விசாரிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நானு வீட்டு வேலைக்கெல்லாம் போயிருக்கேன் மேடம். இதெல்லாம் இப்ப வந்ததுதான் எனக்கு வேலை, வீட்டு வேலைக்கு போயிருக்கிறேன். ஆனா இது மாதிரி எல்லாம் தப்பா பேசாதீங்க. எனக்கு ராஜ்குமார் நீங்க எப்படி அந்த வார்த்தை சொல்லுவீங்க, போய் சொல்லுவீங்க? நான் இது வரைக்கும் பாத்துருக்கேன், நானே உங்களை பார்த்தது இல்ல. ஆனா என்ன எப்படி தப்பா சொல்லுவீங்க? பொய் பேசாதீங்க, பொண்ணு சொன்னது என்னெல்லாம் பொய் பேசாதீங்க. எங்க அப்பா காலையில கூட சொல்றாரு, இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது மேடம், நானே உங்களை பார்த்தது இல்ல, எதுக்கு இப்படி பொய் பேசுறீங்க? நான் குடும்பத்துல வாழ்றேன், என் வயசு என்ன இன்னைக்கு 36 வயசு ஆகுது, என் மேல எந்த தப்பும் இல்ல மேடம். நான் உண்மையா சொல்றேன், என் லைஃபுக்கு இப்ப கூட நான் காலையில சொன்னேன், இதை பாருங்க உங்களால என் லைஃப் பாலாகுது. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் ஒரு பொண்ணோட ஓடி போனவரை கொண்டு வந்து வாழ்க்கை நடத்தின்னு இருக்கிறேன். இதுல உண்மை இருக்குது, எனக்கு ஒன்னும் பயமே கிடையாது. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும், அது எனக்கு தெரியும். நானும் ஒரு பொண்ணு தான், பரவாயில்ல மேடம், என் மேல இது பண்ணுங்க, நான் ப்ரூஃப் நிரூபிக்கிறேன். எங்க வீட்டுக்காரே உங்களுக்கு தெரியவே தெரியாது, எந்த விஷயம் தெரியாது. பாருங்க நிறைய பேர் ஒருத்தர் சொல்லுவாரு, இவர் ராஜ்குமார் சொல்லுவாரு, நான் இந்த படம் எடுக்கிறேன், இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஆளுங்க இது பண்ணி இருக்கிறேன் மேடம் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லுவாரு. மத்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, புரிஞ்சுக்குங்க நல்லா. நானும் என் புருஷன் கதையே நான் உங்ககிட்ட சொன்னேன், என் புருஷன்கிட்டயே நான் சண்டை இன்னைக்கு கூட போட்டேன். செல்வியை தெரியுமா தெரியாதா? செல்வின்ற பொண்ணு இல்ல மேடம், நிறைய பேர் ஷூட்டிங்ல வருவாங்க போவாங்க. அவர் சொல்லுவாரு இன்னைக்கு இந்த கேர்ள் வந்தது மேடம். அவர் எதுக்கு உங்கள்ட்ட பேசுவாங்க? பொதுவா வெளியில பேசுவாங்க. அது எப்படி இங்க பேசுவாங்க? இல்ல நான் சாமா வெளியே தான் நாங்க போட்டு தொலைக்குவோம். பக்கத்துல இரும்பு கம்பெனிக்கு இருப்பாங்களா, ரெடி ஆகி வெளியே நிப்பாரு, அவங்க கிட்ட சொல்வாரு இன்னைக்கு இந்த ஜென்ஸ் வராங்க படம், நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லினே இருப்பாரு. அப்புறம் அவரே சொல்வாரு ரெக்கார்டிங் போறோம் மேடம், படத்துக்கு இன்னைக்கு பாட்டு சீன் இருக்கு. நாங்க பாட்டு சாமா தொலைக்கி நாங்க பாட்டு சரி அப்படியா சார் கேட்டு விட்டுருவோம். நாங்க எதுவுமே பேச மாட்டோம். ஏன்னா எங்க வீட்டுல என் குடும்ப பிரச்சனை அதிகமா இருக்கு. என் வீட்டுக்காரர் எம்எம்டில இருந்து கொண்டு வந்து நான் வாழ்க்கை நடத்தினுக்கிறேன். இவங்களுக்கே தெரியும் இல்ல சாமான கொண்டு வந்து எனக்கு உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. இப்ப ஒண்ணு கேள்வி சொன்னதே தப்புங்க. முதல்ல நான் காலையில அப்பா என்ன தெரியுமா, உன் புருஷன் உனக்கு சரி கிடையாது. இன்னைக்கு காலையில எங்க அப்பா என்ன அட்வைஸ் பண்ணாரு, உன் வாழ்க்கைய பாரு, உன் புருஷன் ஓட்டான், இன்னைக்கு நாளைக்கு சொத்துக்குது, சொத்தெல்லாம் அப்புறம் எங்களுக்கு நம்ம ஃபேமிலி இருக்கு, எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, குழந்தை வீட்டுல விட்டு வந்திருக்கேன் தனியா நானு. ஆமாங்க, எங்க வீட்டுக்காரர் ஏன் அனுப்புனாரு? பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அதுக்கு தான் நான் வரேன். வந்தவளே நான் தானே. முதல்ல நீங்க எப்படி உங்களுக்கு ராஜ்குமார் பழக்கம்லாம் இல்ல மேடம். நாங்க வந்து வீடு தேடிட்டு இருந்தோம், எங்கன்னா லீஸுக்கு தொலைவா போயில. நான் எத்தனையோ வீட்டுல 20 கொடுத்தனும் 30 கொடுத்தனும் வீட்டுல இருந்தவ. எங்க வீட்டுக்காரர் நல்லா குடிப்பாரு, விசாரிங்க. நான் வேணா உங்களுக்கு ஓட்டு. எப்படி ராஜ்குமார் தெரியும்? இப்ப நாங்க ஷூட்டிங் போவோம், 4 இடத்துல கேட்டு வச்சிருக்கேன், இந்த மாதிரி எங்கன்னா வீடு இருந்தா சொல்லுங்க லீஸுக்குன்னு சொல்லி அப்படி கேட்டு வைக்கும் போது அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ரெட்டை ஏரியில வீடு இருக்கு, ஒரு சார் வீடு கட்டுறேன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க அவங்க தான் சொன்னாங்க இந்த இடத்துல போன் நம்பர் இருக்கு நான் கொடுக்குறேன், நீங்க போய் பாரு. அப்ப எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், அப்போ கூட அவர்கிட்ட சரியா சொல்லல. நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், நம்ம தொலைவா போயிடலாம்ப்பா, ஒரு 4 அப்பல எங்க வீட்டுக்கார்ட்ட நான் பிரச்சனையை அனுபவிச்சுன்னுக்கிறேன். 20 கொடுத்தன வசல் குடிச்சிட்டு நைட்டெல்லாம் விடிய 4 மணி வரைக்கும் குடிச்சிட்டு கத்திக்கினே கிடப்பாரு. இன்னைக்கு 1 லட்ச ரூபா ஆண்ட முனித்துல போட்டு கொஞ்சம் நான் தண்ணி கஷ்டனால தண்ணி தூக்க முடியல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும். இன்னைக்கு வீட்டுல துணி கூட துவைக்க மாட்டோம், அது அப்படியே போட்டு வச்சிருக்கேன், எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்ட்டு. அப்போ கூட சொன்னேன், அவங்க தேவி மேல அந்த அக்கா இருக்கும் போதே சொன்னேன், எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க அக்கா, நாங்க தண்ணி இருக்கிற வசதியா போயிடுறோம், என்னால தண்ணி தூக்க முடியல. அந்த அக்கா எதிர்க்கு இந்த அண்ணன் நான் அசிங்கமா கூட கேட்டேன், யோ இல்ல பணத்தை கொடு, வேற வீடு போறோம். அவ வந்து வீடு காலி பண்ண சொன்னது பாருங்க. அப்படி எல்லாம் போய் பேசாதீங்க. நாங்க காசு அந்த அக்கா கிட்டே கேட்ட போது அந்த அக்கா என்ன சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு வீடு கட்டினால கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு தரோம், இப்ப வந்து டைல்ஸ் கடெல்லாம் 6 லட்சம் 7 லட்சத்துக்கு விட்டுருக்கோம், வேற ஆள் வருவாங்க மாத்திட்டு அக்ரிமெண்ட் முடியுது, உங்க காசை நான் கொடுத்துட்றேன். அந்த அக்கா அப்படிதான் சொன்னாங்க என்கிட்ட. அப்ப கூட நான் அந்த அக்கா சாவன்னு நினைக்கல, உண்மையாவே சொல்றேன். முன்னைட்டு கூட கேட்டேன், அக்கா எனக்கு கொடுத்துருங்க காசை, இல்ல வர்றவங்க எல்லாம் 50,000 தான் கொடுக்குறேன்றாங்க, உங்களுக்கு மிச்சம் நான் போட்டு தரணும். நிஜமாவே நாங்க நினைக்கல, அந்த அக்கா சாவனே நினைக்கல.
இந்த ஆள்கிட்ட 1 லட்ச ரூபா நாங்கள் கொடுத்துட்டு 2 வாட்டி சண்டை வந்தது. கொடுங்க, நான் எங்கள் வீட்டில் தகராறாக இருக்கேன், எங்கள் பொண்ணு தண்ணி தூக்க மாட்டேன், அது காலையில் அழுவுது, வேலைக்கு போக மாட்டேங்குது, ஒரு படிக்க மாட்டேன், தண்ணி தூக்கத்துக்கு நீ என்ன கூப்பிடுறியன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டோம். நான் அப்போ சொன்னேன், கொஞ்சம் பொறுத்துக்குமா, நம்ம காசு கொடுத்துட்டோம், மெதுவாக தான் வாங்கணும், அக்ரிமெண்ட் 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு. ஆனால் 2 மாசத்துல எங்களுக்கு உடம்பு முடியல. பணம் கொடுத்து கணக்கு படி பார்த்தா 3 மாசம். பணத்தை கொடுத்த பிறகுதான் எங்கள் அவருக்கு வீட்டையே கட்டி கொடுத்தாரு. எனக்கு வந்து பார்த்துங்க உங்க வீட்டானு. ஏன் சார் தர கூட போடல. அவர் ஃபர்ஸ்ட் எங்க பணத்தை வாங்கி அவர் வீட்டை தான் முதல்ல கட்டினாரு. டைல்ஸ் போட்டாரு, வீட்டை கட்டினாரு, ஓடு போட்டாரு, எல்லா வசதியும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு. அப்போ கூட நான் கேட்டேன், வர்றவங்களுக்கு தான் சார் முன்ன வீடு கட்டி தரணும், எனக்கு அங்க டைம் முடிஞ்சு போகுது, என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டது. நீங்க வாங்க, 26ஆம் தேதி உங்களுக்கு நான் சாவி தரேன் உங்க வீட்டுக்கு அப்படின்னு. நீங்க தயாரா இருக்கீங்கல்ல? தயாரா இருக்கேன் மேடம். 26ஆம் தேதி எனக்கு கையில. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க. ஆமா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ராஜ்குமார்ட்ட பேசிட்டு. உங்க பேரு? ராஜகுமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரியல் எஸ்டேட்டு வீட்டாண்டு தான் பண்ணுவேன். அது போக ஷூட்டிங்கு இந்த டைரக்டருக்கு ட்ரை பண்ணிட்டு. வீட்டுக்குள்ள எதுக்கு கேமரா வச்சிருக்கீங்க? வீட்டுக்குள்ள கேமராவா? எதுக்கு ரிச் கேர்ள்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க? கேமராவே வீட்டில் இல்லை மேடம். கேமரா எனக்கு கேமரா நம்மக்கிட்ட எதுக்கு? கேமராவும் இதில் இப்போ நம்ம இதுலேயே ஆஃபீஸ் இருக்கிறதால ரிச்சிகள் இல்லை, எல்லாரும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். மகேஸ்வரி எல்லாமே சொல்லிட்டா. அதாவது மேடம், இப்போ ஷூட்டிங் எடுக்கிறனா எல்லாரும் வருவாங்க, வயசானவங்க, சின்னவங்க, ரிச்சிகள். என்ன ஷூட்டிங் எடுப்பீங்க வீட்டுல? ஷூட்டிங் எல்லாம் எடுக்கல, சான்ஸ் கேட்டு வருவாங்க. இப்ப உங்கள்ட்ட எதுக்கு சான்ஸ் கேட்டு வரணும்? நீங்க என்ன டைரக்டரா? ஸ்ரீதேவி உள்ள இறந்து கிடந்தப்ப குழந்தைங்களை உள்ள விடாம மகேஸ்வரி வச்சுக்கிட்டாளே, நீங்க சொல்லி அது உண்மையா? அதாவது மேடம், இப்போ கரெக்டாக 12 மணி இருக்கும் மதியம். நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். கரெக்டாக 1 மணிக்கு மீன் வாங்கிட்டு வரேன். 2 குழந்தைங்கள கடைக்கு அனுப்பிச்சிட்டு அம்மா வீடு துடைக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க. ராஜ்குமார், போய் பேசாதீங்க. போய் சொல்றது அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு லேடிஸும் ஜென்ஸையும் கூட்டிட்டு வருது. நான் எதுக்கு மேடம் கூட்டிட்டு வரேன்? நான் எதுக்கு யாரை போய் நான் கூட்டிட்டு வரணும்? செல்வி யாருங்க? செல்வியா? செல்வினா அவங்களும் சான்ஸ் கேட்டு வந்தவங்க மேடம். உங்கள்ட்ட எதுக்குங்க சான்ஸ் கேட்டு வரணும்? மேடம், இப்ப நான் படம் பண்ண போறேன்னா சான்ஸ் கேட்டு வராங்க. இந்த மாதிரி படம் பண்ண போறீங்கன்னு எப்படி தெரியும்? படம் பண்ண போறேனாக்கா இப்போ நீங்க பிரஸ் ரிலீஸ் கொடுத்தீங்களா? நீங்க படம் பண்ண போறீங்கன்னு இனிமேதான். இல்ல ப்ரொடியூசர் யாராவது பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களா? இல்ல இல்ல. அப்ப எப்படி நீங்க படம் பண்ண போறீங்கன்னு செல்விக்கு தெரியும்? இப்போ தெரிஞ்சவங்க மூலியமா இப்போ நான் படம் பண்ண போறேன்னா, இப்போ ஃப்ரெண்டுங்க அவங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு படம் பண்ண போறேன்னா அவங்க மூலியமா அப்படியே. படம்னா எப்படி பண்ணுவீங்க? படம் நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஆபீஸ் போட்டிருக்கீங்களா? ஆபீஸ்ல நம்ம இதுல வீட்லயே அப்படியே லைனா கடை இருக்கு, அங்கேயே ஆபீஸ் மாதிரி. அதுக்குன்னு எப்படி இது வரைக்கும் நான் சொல்லி இன்னும் ஒரு 10 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க மேடம். வந்து டெய்லியும் வந்துக்கின்னு போய்க்கின்னு சான்ஸ் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு படம் பண்ணுறேன்னு 3 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 3 வருஷத்துல ஒரு 10 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. எப்படின்னா 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஜென்ஸோ இல்லை ஒரு ரெக்கமெண்ட் லைவ் படம். நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள வீடியோ எடுத்தீங்க? அதுக்கான ஆதாரம் இருக்கு. கண்டிப்பா காமிங்க மேடம். வீட்டுக்குள்ள நான் ஏன் வீடியோ எடுக்கணும்? வீடியோவே இல்லையே, வீடியோ எடுத்தா தான் நான் இது பண்ணும். மகேஸ்வரி உங்களை மாட்டி விடணும். அது நேர்ல கேளுங்க மேடம், நேர்ல கேளுங்க. வீட்டுக்குள்ள நீங்க கேமரா எடுத்துட்டே போல? இல்ல மேடம், இது வரைக்கும் போல. இது வரைக்கும் கேமரா எடுத்துக்கிட்டே போல மேடம். ஒரு நிமிஷம். நிச்சயமா? அதே நிச்சயமா 100% கண்டிப்பா. ஒரு நிமிஷம். உங்க பொண்ணுக்கு என்ன வயசுங்க? சின்னதுக்கு 3 வயசு இருக்கும், பெருசுக்கு 6 வயசு. 6 வயசு பொண்ணு தெளிவா சொல்லுங்க, வீட்டில் என்ன நடக்கிறது, யாரெல்லாம் வருவாங்க? மேடம் ஒரு நிமிஷம், நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். அதாவது படம் பண்ணுறதுக்காக சாங்கை முடித்து பர்மிஷன் வாங்கி ஃபோட்டோ ஷூட்லாம் வெளியில தான் நம்ம எது இருந்தாலும் பண்ணி இப்போ படம் எடுக்கிறது தவிர. சாங் முடிச்சீங்க? இல்லை வீட்டில். என்ன சாங் முடிச்சீங்க? படத்தோடைய சாங். இப்போ எங்கே முடிச்சீங்க? இதில் தான், ஸ்டுடியோவில் தான். எந்த ஸ்டுடியோவில்? நம்ம இதில் வள்ளுவர் கோட்டம் போகிற அந்த லெஃப்ட் சைட்லேயே ஒரு. என்ன ஸ்டுடியோ பேர் சரி ஞாபகம் இல்லை. ஓ, ஸ்டுடியோ பேர் தெரியாம நீங்க ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்க? இல்ல ஞாபகம் இல்லை, அது பண்ணி ஆயிடுச்சு. அது எப்படி டைரக்டருக்கு ஸ்டுடியோ பேர் ஞாபகம் இல்லாம இருக்கும்?
கார்டு இப்போ சொல்லியிருந்தா நான் எல்லா பயோடேட்டா நான் எடுத்துட்டு எதுக்கு வந்திருப்பேன். பயோடேட்டா எல்லாம் வேணும்? இப்படி வரணும்ல டைரக்டருக்கு. எந்த ஸ்டுடியோல இருக்க யார் உங்க மியூசிக் டைரக்டர்? கெவின் சொல்லிட்டு. யாரு கெவின்? கெவின் அதான் அவர் மியூசிக் படத்தோடைய மியூசிக். எத்தனை சாங் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க? மொத்தம் படத்துல 5 சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. ஆமா. யாரு பாடி இருக்காங்க? நிறைய பேர் சிங்கருங்க பாடி. எவ்வளவு செலவாச்சு உங்களுக்கு ரெக்கார்டிங்க்கு? ரெக்கார்டிங்க்கு எப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும்போது அவருக்கு ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி மியூசிக்கு அவரு நம்ம கொடுக்கறத வாங்கிக்குவாரு. இவ்வளோன்ட்டு எவ்வளவு மொத்த செலவாயிருக்கும்? இது வரைக்கும் என்ன மொத்தம் ஒரு 50,000 ரூபாய் இருக்கும். ஓ, ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்க. 50,000 5 ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்க. ரெக்கார்டிங் போது டெமோ தான் நம்ம பண்ணி வச்சிருக்கோம், ஒரிஜினல் இல்ல. சரி, கெவின் நம்பர் கொடுங்க. அவர் நம்பர் எல்லாமே வீட்ல இருக்கு மேடம், வீட்ல இருக்கு. கெவின் வேற என்ன படம் பண்ணிருக்காங்க? அது மியூசிக் இந்த இதுக்கு போவாரு. எதுன்னா இவர் சொல்றது அத்தனையுமே போய் ஹோட்டல் மியூசிக். 50,000 ரூபாயில 5 சாங் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங், ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எது தெரியாம ஒரு 5 பாடல் ரெக்கார்ட் பண்றது நம்ப முடியாத விஷயம். மியூசிக் டைரக்டர் போன் நம்பர் அவருக்கு கையில இல்லையா? அவருக்கு நம்ம சாங் ரெக்கார்டிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஒரு ப்ரொடியூசர் கூட உள்ள வராம சாங் ரெக்கார்டிங் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் சினிமாங்கிறத அவ்வளவு கேவலமா நிறைய பேர் பேசுறாங்க. ஐயோ மேடம், நீங்க பாருங்க, சிடியை பார்க்காம அந்த மாதிரி சொல்லக்கூடாது மேடம். கெவின் நம்பர் கொடுங்க. வீட்ல இருக்கு எல்லாம். அது எப்படி வீட்ல இருக்கு? உங்களுக்கு மொபைல் போன் இல்லையா? மொபைல் எல்லாம் எப்படி மேடம் நம்ம அவங்கன்னா டெய்லியுமே கான்டாக்ட். இப்ப சாங் நம்ம பண்ணும்போது மொபைல் ஏஜ் இது. ஓகே, யாராவது மியூசிக் டைரக்டரோட நம்பர் மொபைல்ல வச்சுக்காம வீட்ல எழுதி வச்சுப்பாங்களா? இது நம்பரா மாதிரி இருக்கா சொல்லுங்க. ஆல்ரெடி எனக்கு போனை பத்தி அவ்வளவா நம்ம தெரியாது மேடம். அந்த இது போனை பத்தி தெரியாது, ஆனா நீங்க டைரக்டர். நீங்க படம் பண்ண போறீங்க அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளோட நம்பர் கொடுங்க. எல்லாமே வீட்டில் இருக்கு. இப்போ எப்படின்னா நம்ம டெய்லியும் படத்தை பற்றி இது பண்ண மாட்டோம். இப்போ நம்மளது ரியல் எஸ்டேட் இது பண்ணால் அதுக்கு போவோம், அதை விட்டால் நம்ம அந்த இதில் தான் இருப்போம். தவிர படத்தை பற்றி நம்ம டெய்லியும் போய் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு ஆள் நம்பர் கொடுங்க. நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் சொல்லட்டுமா நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு? சொல்லுங்க மேடம். நான் தப்பு அது என்ன ஆப்பிள் ஃபோட்டோ? ஆப்பிள் ஃபோட்டோ ஆமாம், எல்லாமே. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த படத்துல ஹீரோ நான் என்னும்போது போட்டோ ஷூட்டே எடுத்துருக்கு. நீங்க ஹீரோ நீங்களா? ஆமா. இவரே ப்ரொடியூசர், இவரே டைரக்டர், இவரே ஹீரோ. மொத்தம் 2 ஹீரோ. 2 ஹீரோல இப்போ நான் ஒரு இது, இன்னொரு ஹீரோ மூலியமா யாருன்னா வந்தாங்க. அந்த ஹீரோயின் யாரு? எது? ஆப்பிள் ஹீரோயின் பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க பேரு? அவங்க பேர் சௌந்தர்யானிட்டு. வீட்டுக்குள்ள எதுக்கு கேமரா போறது? வீட்டுக்குள்ளே கேமரா போகல மேடம். எதாக இருந்தாலும் நம்ம இப்போ ஷூட்டிங்னா வீட்டுக்குள்ளே எப்படி எடுப்பாங்க? ஒய்ஃப் இருக்கும், ஒய்ஃபு இந்த மாதிரி யார் வந்தாலும் இது வந்தாலும் அவங்களே இவங்கள போடுங்க, இவங்கள இந்த சான்ஸ் இதுன்னு அவங்களே செலெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க இது வரைக்கும் நான் மேரேஜுக்கு முன்னாடியிலேருந்தே ஃபீல்டில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். உங்கள் மனைவி மரணத்துக்கு பின்னால் இருக்கிற மர்மத்தை பற்றி மகேஸ்வரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லுங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் மனைவி பற்றி நான் சொல்லணுன்னா ஒரே விஷயம், தெய்வத்துக்கு மேலானவ, என் உயிருக்கு மேலானவ. 12 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் என் மனைவி இறந்தது காரணம் என்னன்னாக்கா, தான் செய்கிறது என்னன்னு அவங்களுக்கே தெரியல, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா நான் அது எதுவுமே குற்றமாக சொல்ல, அது எல்லா விதத்துலேயும் அன்பாக இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டை வந்ததில்லை. அந்த நகரில் கூட நீங்கள் யாருன்னா வேணால் விசாரிங்க மேடம், அந்த மாதிரி அன்பாக இருந்தோம். கடைக்கு போக சொல்லிட்டு திடீர்னு தூக்கு போட்டு வச்சது. இது சண்டை இல்லை, என்னன்னு ஓப்பனாக சொல்ல போனால் தான் செய்கிறது என்னன்னு அதுக்கே தெரியல மேடம். மனநிலை கொஞ்சம் இப்போ 1 வருஷமாக தான், ஒரு 8 மாதமாக இருக்கும். மாமியாருக்கு மச்சனுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஆரம்பத்தில் உடைக்கிறது, அடிக்கிறது, குழந்தை இது பண்ணுறது, அது மாதிரி இருக்கும்போது போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு உங்க மனைவி சண்டே இருந்தது? ஐயோ, சண்டே வராது மேடம் எங்களுக்குள்ள. அப்படியே வந்தாலும் சும்மா வார்த்தையில குடும்பத்துல வர மாதிரி. நீங்க வீட்ல ரிச் கேர்ள்ஸ் கூட்டிட்டு வந்து போட்டோ பிடிக்கும்போது வைஃபை கொண்டு வரது வீட்ல நான் போட்டோ பிடிக்க மாட்டேன். வீட்ல ஷூட்டிங் பண்ணும்போது மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு விட்டது கிடையாது. கண்டிப்பா நிறைய டைம் இந்த மாதிரி, அதான் இந்த மாதிரி இவர் வராரு அவர் வராரு பேசுவோன்ட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன்.
அவளுக்கு யாரு வர்றாரு ஷூட்டிங்ல சில டைம்ல எப்படின்னா சான்ஸ் கேட்டு வருவாங்கல்ல, அந்த டைம்ல தேவி நாங்க பேசணும் வீட்டுக்கு போனாக்கா எதுக்கு சான்ஸ் கேட்டு வரும்போது எதுக்கு வைஃப் இருக்க கூடாது? இல்ல அப்படி இல்ல மேடம், அதாவது சரி சின்ன வீடா இருக்கு, சரி வந்தா 4-5 பேர் உட்காரவங்க பேசுவாங்களே என்ன தவிர பேசுவாங்க சான்ஸ் கேட்டு வந்து? அதான் வந்தா எப்ப சார் படம் பண்றீங்க, என்ன சார் பண்ண போறீங்க, எப்படி அதுக்கு எதுக்கு வைஃபை துரத்தி விடணும்? நான் தொட்டிலாம் விட மாட்டேன், வீட்லயே தான் போவாங்க. உங்க பொண்ணு எப்படிமா இருந்தாங்க? என் பொண்ணு இவன் தான் எங்களுக்கு சாவடிச்சா. சந்தேகமா இருக்குது மேடம். நான் தான் போனேன். இவர்தான் நான் வண்டி சாவடிச்சிருக்காருங்க அவளை. சாவடிச்சா. திருவே மாட்டா. எனக்கு வந்து நானே ரொம்ப கோழையாயிட்டேன். ஒரு நேரத்துலாம் சண்டை போட்டு நானே தூக்கு மாட்டிக்கணும்லாம் நினைச்சிருக்கேன். என்னை வந்து திட்டி என்னை ஒரு ஆளாக்குனதே அவதான். அவெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன். இவதான் சாவடிச்சிரு. நான் போனேங்க, செத்தோன்னு கீழே இறக்கிருக்காங்க. தூக்கு மாட்டினவங்கள நான் நிறைய, எங்க சித்தப்பா கூட இறந்துட்டாரு, நான் பார்த்துருக்கேன். வாயெல்லாம் இப்படி பொழந்துட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தூக்கு மாட்டினவங்களுக்குலாம் வெளில வந்த மாதிரி இருக்கும். சாதாரணமா இருக்கிற மாதிரி இது கண்ணு சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்குது. வாய் மட்டும் இவ்வளோ பெருசா இருக்குது. இந்த நரம்பெல்லாம் இப்படி இழுத்துன்னு இருக்குது. எப்படிங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் நான் மாரில் தட்டுறேன், தண்ணி ஊத்துறாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க தான் தண்ணி ஊத்துனாங்க. அப்பெல்லாம் வந்து அந்த இது கிடைக்கல சீட்டு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் வண்டியில தூக்கி போகும்போதெல்லாம் கிடைக்கல. வண்டியில இருந்து வரும்போது இவர் தான் மடியில படுக்க வச்சிருந்தாரு அந்த பொண்ணை. அப்ப மட்டும் எப்படி அந்த ஸ்லிப்பு கிடைச்சிச்சு? அவ எழுதுனது என் மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லை, நான் மனநல ஃபர்ஸ்ட் என் மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லை கையெழுத்து போட்டிருக்கா. திருப்பி வந்து நான் வந்து மனநல சரியில்லாத காரணத்தால் தான் இறக்குறேன்ட்டு அதுவும் வந்து அடிச்சிருக்குது. அடிச்சு அதுக்கு மேல இது எழுதிருக்கு. இல்ல மேடம், அடிச்சுதான் மேடம் இருக்கு. நீங்க வேணா அந்த லெட்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேளுங்க. பேப்பர் எங்க இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்குது. நீங்க கேட்டு பாருங்க. அம்மா ஏதோ சொல்லிட்டு எனக்கு வந்து சர்ச்சுக்கு போனேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத பாப்பாவுக்கு 16 வயசு. கேரளாவில் 10th பாஸ் பண்ணி அம்மா தான் பார்த்துருந்தேன். அம்மாவுக்கு 72 71 வயசு ஆயிடுச்சு. அம்மாவும் இப்போ இங்கே கேரளாவில் வந்து டெத் ஆயிடுச்சு. அம்மா தான் வளர்த்திருந்தது. சரி எல்லா பேருக்கிட்ட சித்திக்கிட்ட ஒன்று எங்கிட்ட ஒன்று இன்னொருத்தர்கிட்ட அப்படி கொடுத்து தான் வளர்த்துனதும் சர்ச்சுக்கு போன பிறகு வந்து பாஸ்டர் மூலமாக தான் அந்த கல்யாணம் ஆயிடுச்சு. 16 வயசு ஆடு நல்லா வளர்த்தியா இருக்குது. அவங்க அக்காவுக்கு கூட கல்யாணம் ஆகவே இல்லை. நகை வேணாம் அப்படி சொல்லி கல்யாணத்துக்கு நகையெல்லாம் போட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணேன். அது கல்யாணத்துக்கு கூட 120 ரூபாய் புடவை தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போவே சந்தேகம். கல்யாணத்துக்கு அவங்க ஆளுங்க வரைக்கும், அவங்க அக்கா வீட்டுக்காரு வரைக்கும் 4-5 பேர் வந்ததுமே எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் இருக்குது. அவங்க வக்கீலுக்கெல்லாம் படிச்சது. என்னப்பா போய் கிளியே போய் குரங்கு கையில் பிடிச்சி கொடுத்தாச்சு, இவன் எடுத்து போய் வித்துடும், இவனோட கதையெல்லாம் இல்லை எனக்கு தெரியும், மோசமானவன் இவன் பயங்கரமா அப்படி இருங்க என்னப்பா கல்யாணம் 2 பசங்க இருக்கிறாங்களா அவங்க வீட்டு பக்கத்துல? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல, சொல்லவே இல்ல. இப்போ ஒரு 3 நாள் முன்ன போனானு அந்த உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு லேடி வந்தாங்க பாத்தீங்களா, குண்டா. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்க அம்மா வந்துட்டு இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா தண்ணி அடிப்பாங்க சொன்னாங்கன்ட்டு அவன் சொல்றான். அந்த அம்மா வந்து அதான் அது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. நான் ஸ்டேஷன்ல சொன்னேன், சார் இது மேல 2 பசங்க இருக்காங்க மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு மேடம், மேடம் ஆயிடுச்சு. நானு எதுவும் இது வரைக்கும் 12 வருஷத்துல ஒரு நாளாவது சொல்லி இருப்பேன். நான் கேளுங்க, ஒரு நாளாவது இதை பத்தி போறது கிடையாது. சொல்லவே இல்ல. மேடம் வரைக்கும் ஒரு புடவை ஜாக்கெட்டா வாங்கி கொடுக்கலாம் மேடம். ஒரு நானே என் மனைவி அவ்வளவு சந்தோஷமா சந்தோஷமாலாம் மேடம் ஃபர்ஸ்ட் சரியில்லாம 2வது நல்ல மாதிரியா மேரேஜ் பண்ணி நல்லா தானே இருந்தேன். நல்லா தெரியலையே. ரொம்ப கொடுமை, சாப்பாடு இல்லாம கொடுமை ரொம்ப. என்கிட்ட வந்து சொல்லுவா, நிறைய விஷயம் சொல்லுவா. ஒரு வெளியில வந்து நின்னா கூட என்ன என்னது ஆட்டோக்காரங்க எல்லாம் பாக்குறியா, அந்த என்ன செட்டு வாட்டர் டேங்க் இருக்குது, நீ என்னத்துக்கு அங்க நிக்கிற, நீ என்னத்துக்கு அது செய்யற, இன்னத்துக்கு அவங்க உன்ன பார்த்து சிரிக்கிறானுங்க. சிரிக்கவே இல்ல, அவ பேசவே மாட்டா, யார்ட்டுமே பேச அந்த மாதிரி சைலண்ட் ஆயிட்டா. அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பஞ்சர் கடைக்காரங்க பொண்ணு வெளியில பக்கத்துல இருக்கிற அந்த அவங்க கிட்டயும் அப்படிதான் பண்ணி பேசுறது. தண்ணி பிடிக்கும்போது கூட நல்ல பொண்ணுமா, இது வரைக்கும் பேசுனதே இல்ல. போன் நம்பர் இருக்குது அவங்க கொடுத்துருக்குது. அவங்க கிட்ட கூட சொன்னேன், அவங்க இவன் பயங்கரமா என் பொண்ணு சாவதா வெளியே வர மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க, கேட்க மாட்டேன்னு நினைச்சு இவன் தான் யாருமே பேச மாட்டாங்க. அக்கா வெளியே வந்தாங்க, கல்யாணம் பண்ணது வந்து சொல்லணும், வீட்டுல வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பண்ணணும். தெரியாது. கல்யாணம் ஆயிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் வந்து கழிச்சுதான் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காதுல நியூஸ் வந்தது. இவன் தான் சாவடிச்சது நல்லா தெரியும். இவன் தான் சாவடிச்சது. காலு கீழே இருக்குது, காலு கீழே இருக்குது. அது எல்லா ஆங்கிள் இப்படி இருக்குது, அந்த ஆங்கிள் அதுல எப்படி தொங்கும், அவ மாட்டி அது ஒரு சைடு மட்டும் இந்த இடம் இதுவாயிருக்குது, இந்த சைடு எல்லாம் இல்ல. அந்த இதெல்லாம் தெரியுது, இவன் தான் சாவடிச்சிருக்கும். ஆனா முக்காவாசி தெரியும். மேடம் நான் சவாரி போறதுக்கு போனேன், பஞ்சர்கல்ல காத்துலாம் நிப்பாட்டின இவர் வந்து வெளியே நின்றுந்தாரு. தேவி கவு தட்டி பார்த்தா குரல் கொடுத்தா ஏஞ்சிக்கலாம். நாங்கள் சரி உங்களுக்குள்ள எதனா சண்டை இருக்கும் போல் தெரியுது,
நான் என்ன பண்ணேன், சரி அண்ணன் வந்துக்கிறேன்ட்டு 2-3 வாட்டி கதவு தட்டி பார்த்தேன், திறக்கல. அந்த டோருக்கு வந்து அந்த இரும்பு டோருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. உள்ள வந்து பார்த்தா வெளியில நம்மளுக்கு தெரியாதவங்க யாரும் அட்ரஸ் கேட்கறாங்கன்னா இல்லைங்க இந்த வீட்டுல பக்கத்து வீடு அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி மூஞ்சி பார்க்கலாம் இல்லை. ஆனா உள்பக்கம் வந்து தாப்பால் போட்டு கையை அந்த ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ற பூட்டு. எனக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா டவுட் வந்தது. ப்ரெஸ் பண்ண அது சாய் போற பூட்டு அதெல்லாம் இப்படி அமுக்கிட்டு சாய் போட்டு லாக் பண்ணணும். இது இந்த பூட்டு வந்து ஒரே கையில போட்டு லாக் பண்ணிட்டு இவர் வெளியே வரலாம் உள்ள இருந்து. இவர் என்ன பண்ணாரு, குரல் குத்தாரு. என்ன குரல் குத்தோன்னா நானும் குரல் கொடுத்து பார்த்தா ஏஞ்சிக்கலாம் அந்த பொண்ணு. சரி தூங்குது போது மாத்திரை போட்டுன்னு இவங்களே என் அம்மா சொல்லிக்கிறாங்க, அவனும் சொல்லிக்கிற போல. சரி இவர் என்ன பண்ணாரு, மேல இருக்கிற ஷீட்டை வந்து ஹாஸ்பிட்டல் இது மேல அது மேல இருக்கிற ஷீட் என்ன பண்ணி தகர ஷீட்டை உள்ள தள்ளிட்டாரு. உள்ள தள்ளிட்டு தாப்பால மேல ஏறி நின்று எட்டி பார்த்துட்டு ஐயோ தேவி தூக்க மாட்டேங்குதுனாரு. நீங்க என்ன பண்ணணும், புருஷன் உள்ள குதிக்க வேண்டியதானே, தூக்க வேண்டியதானே. ஜிம்னாஸ்டிக் நான் ஷூட்டிங்ல ஃபைட் பண்ணும் அப்படி இப்படின்றாரு இவரு. ஜிம்னாஸ்டிக் பண்றவன் வெளியில ஏறி குதிக்கிறான், வெளியில குதிச்சாரு. பதிய போதுன்ட்டு நான் அந்த பதத்துல நான் ஏறி உள்ள குதிச்சுட்டு தங்கச்சி வந்து இப்படிதான் மேடம் நிக்கிறாங்க. எங்க தங்கச்சி ஒரு இன்ச்சு கூட கூழு மேல இல்ல, 2 கால் இப்படி நிக்குது, இப்படிதான் தூங்கி நிக்குது, சைடா அப்படி வச்சு நிக்குது. இழுத்து ஏத்திட்டு இருக்கிறான் மேல. பக்கத்துல யாருமே இல்ல வீடு. அப்பெல்லாம் என் தங்கச்சி இருந்தது. 4 மாசம் ஆயிடுச்சு அந்த வீட்டுக்கு. அந்த 4 மாசத்துல ஒரு வாட்டி சண்டை போட்டு ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிறான். அது எங்க தங்கச்சி அடுத்து அந்த பொம்பளை என்ன சொல்றாங்க அப்படிதான் பேசுவாங்க. அவனால வந்து காலி ஆகுது 2 மாசம். அப்புறமா இவன் உடனடி சாவி கிடைக்குமா? இப்ப என் பொண்ணு உள்ள எகிரி ஊச்சோனே மேடம் எப்படி தெரியல லாக் ஓபன் ஆயிடுச்சு. டோர் எப்படி ஓபன் ஆச்சு? சாவி எங்க இருந்து கிடைக்கும் இவருக்கு? பொண்டாட்டி பதத்துல பொண்டாட்டி தானே பாப்பாரு. டோரே திறக்கல, நான் எங்க படுக்க வச்சிராங்க மேடம். ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து பூட்டு போட்டது யாரு தோர்ப்ப? ஒரு நிமிஷம் அதாவது எதை வேணா வாய் இருக்குன்னு பேசலாம். உண்மை எதுவோ நான் சொல்றேன் மேடம். நான் மீன் வாங்கின்னு வரேன், என் மச்சான் அங்க இருந்தாரு, தேவி தேவின்னு நான் கதவு தோட்டேன். நீ வரல, நீ அங்க நின்னு இந்த வீட்டாண்டா நீ வரலாங்க பேச விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நானும் அம்மாண்ட மீன் வாங்கி கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு வேளை நீயும் தேவி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க அவ்வளோ அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க தெரியும். திங்கக்கிழமை ஒரு நாள் மறுநாள் கொஞ்ச நாள் மீறாத மீன் குழம்பு. செவ்வாய்க்கிழமை காலையில் எதுக்கு மீன் வாங்க போவா? காலையில எதுக்கு போய் மீன் வாங்கி வருவா? காலையில மீன் வாங்கிட்டு வரும்போது 1 மணி எப்படி வாங்கின்னு வருவோம்னா மீன் வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சு வெளியே போயிட்டு இருந்தீ லாக் பண்ணிட்டு 3 சைஸ் மீன் பசங்க 2 பேரும் நீ கையில நீ கூட்டி போயிடுற. அப்ப மீன் இல்ல நான் பசங்க கூட்டிட்டு போயிட்டேன். பசங்கள உசாரா கடை காமிச்சிட்டு போ பண்ணோன்ட்டு கடை காமிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவர் தான் உள்ள இருந்து வந்திருக்காரு. நான் எங்க கிட்ட கூட சொல்லல, நான் இங்க தான் சொல்லுச்சு. எங்க தங்கச்சி ஒண்டியாரே போல அங்க இருந்தது. நீ பக்கத்துல ஒரு பொம்பளை கூட்டி வச்சிட்டு சரி உன் தங்கச்சி நான் எதுக்கு சாவடிக்கணும்? என் தங்கச்சி சும்மா சாவுமா? என் தங்கச்சி அதான் எதுக்கு நான் சாவடிக்கணும்ன்ற ஒரு சும்மா சாவுமா? உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது மனநோய் பாதிக்குது. உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது என் தங்கச்சி அன்னைக்கு காலையில குடிச்சிட்டு தான் மேடம். அன்னைக்கு காலையில போதையில இருந்தா. இவன் பண்ண வேலை எப்படி தெரியுமா? இவன் தான் பண்ணது எல்லாமே. இவன் பண்ணி நடிச்சு காட்டுறாரு, நல்ல ஒரு மாதிரி நடிச்சு காட்டுறாரு. நடிக்கிறான் மேடம். என்ன வேலைக்கு போறான் கேளுங்க, ஒரு வேலைக்கு போறான்னு கேளுங்க. இவன் போலான்றாங்க, 4 கடை கட்டிக்கிறேன், 2 வீடு கட்டிக்கிறேன், 40 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிக்கிறேன் எப்படின்னு கேளுங்க. 2வது மேடம் தயவுசெய்து ஒரு நிமிஷம் கேளுங்க, பேசாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போனாங்க 100 என் பக்கம் இருக்கு, ஊரே வந்து விசாரிச்சாங்க. இவங்க போவாத இடம் இல்ல மேடம். இந்த 14 நாள்ல இன்ஸ்பெக்டர் போலீஸ்ல இருந்து ஒரு கடுவாலும் என் மேல இதுல எல்லாமே ஃபைல்ல இருந்து பார்த்ததுல இருந்து அது இது எல்லாமே ஏடிஜெட் விசாரிச்சது வரைக்கும் அந்த ஊரே என்ன ஒரு குற்றம் சொல்ல மேடம். ஸ்கூல் மேடம் கிட்ட விசாரிங்க, எல்லா இடத்துலயும் ஐநாவரம் ஆஸ்பத்திரி இருக்குது பாருங்க, அங்க போய் விசாரிங்க. இதேதான் நான் எல்லா இடத்துலயும் சொல்றேன். ஒரு பொண்டாட்டி செத்துச்சு, குளிச்சிட்டு ஷேவ் பண்ணி புது Dress போட்டு யாரோ வருவாங்க மேடம். சாவு கூட வந்து பாக்கலாம். டைல்ஸ்ல அடிச்சு சாவச்சான்ட்டாங்க. எப்படி மேடம் சாவுக்கு வருது? நீங்க எப்படி வந்தீங்க? அந்த லேடிய பத்தி ஏதோ சொல்றேன் சொன்னீங்க. அந்த லேடி என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்புறம் நான் வந்து பாப்பாவுக்கு இந்த போன் பண்ணி நீ பயமே படாதம்மா, காசு இல்ல அழாதே சொன்னேன். அப்ப வந்து குழந்தை தான் சொல்றேன். ஏன் அப்ப நான் கேட்டேன், பக்கத்துல யாருன்னா ஒட்டு கேக்குதா கேட்டேன். நான் இப்படிதான் கேட்டேன். மாமியாரு கேக்குற, மாமியாரு போன் பண்ற எங்க வீட்டுக்காருக்குன்னு ஒரு வார்த்தை. அது கூட நான் கேட்டதுக்கு பதில் நான் போன் பண்ணுதா எது சொல்லிச்சு. அதோட வந்து நான் அங்க இருந்து அப்பவே கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்து வீட்டுல பியக்கு உள்ள வச்சு நேரடியே யோதிக்கணும். வீட்டாண்ட வந்தேன். வீட்டாண்ட வந்தா பூட்டு போட்டுருக்குது. பக்கத்துல அந்த பொம்பளை இருந்தது. அந்த பொம்பளை கிட்ட கேட்டா ஒரு சில விஷயம் எனக்கு சொன்னேன். ஏமா உன் பொண்ணை இனிமேல அனுப்பாத, இவன் மோசமானவ, ரிச்சு கேர்ள் கூட்டி வருது, உள்ள கூட்டி வந்துட்டு கூட ஒருத்தனும் இருந்தது, ரிச்சு கேளுங்களே கூட்டி வருது, செல்வி சொல்லி ஒருத்திய வச்சு இருந்தது, இவங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், பெரியப்பா சொல்லி ஒருத்தருக்கு சினி புள்ளி இருக்குது, அவருக்கு எந்நேரம் போன் பண்ணும். ஒரு நிமிஷத்துல அந்த போன் நம்பர்ல முக்காவாசி கவர் பண்ண அந்த நம்பர் தான்.
ஃபோன் பண்ணுவேன். ஒரு ஆளாயிட்டு பொம்பளைங்கள தாம்பரத்துல இருந்து 2 ரிச்சிகளையும் கூட்டி வருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தாங்க மேடம் ரிச்சிகையில அவங்க அண்ணனோட. இதான் மேடம் இவங்க சொல்றதெல்லாம் டெய்லி ரிச்சிகள் வந்து கொண்டாடி அனுப்புவாங்களா? சொல்லுங்க மேடம், நீங்க பேச வேண்டியதானே ரிச்சிகள் வந்து பேச வேண்டியது. ரிச்சிகையில இருக்கும்போது நல்லா கேளுங்க மேடம். அதே ரிச்சிகையில்ன்றாங்கல்ல, அந்த ரிச்சிகையில வர வைக்கும் போது அண்ணில இருந்து மாமியார்ல இருந்து மச்சான்ல இருந்து ஒய்ஃப்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க. எங்களை கூப்பிட்டு 11 மணிக்கு காலையில போனவங்க 10 மணி வரைக்கும் வெளியில நின்னு பேசுறாங்க. அந்த கடை இவங்க வச்சிருக்காங்க, அதுல பேசுறாங்க. எப்படி என்னத்துக்கு மேடம் பேசுறாங்க? லீவு நான் எங்களை கூப்பிட்டுட்டு வாங்க கிறிஸ்துமஸ்க்கு சாப்பிட்டு அவங்க கிட்ட அவ்வளவு நேரம் பேசுறாரு. அந்த பொண்ணு லாஸ்டா அம்மா கூட வருவாங்க மேடம். அவங்க அம்மா வருவாங்க, ஃப்ரெண்டுங்க 2-3 பேர் ஜென்ஸுங்க வருவாங்க. வந்துதான் நான் சொல்லட்டுமா? என் பொண்ணு கிட்ட சொல்லி இருக்குது, நான் இவனே கூப்பிடுதா. ஆனா இவன் வீட்டுல நான் இருந்திருக்குது மேல சத்தியமா. நான் ஐயப்ப சாமி, அந்த சாமி மேல சத்தியமா, ஏசப்பா மேல சத்தியமா நான் இவனை கூட்ட. அப்ப கூட என் பொண்ணு சொன்ன, அம்மா நம்பாதம்மா, நீ இங்க வந்து கூட பிடிக்கலாமா, உனக்கு வரத்துக்குதான்மா சொன்ன. சித்தப்பா மேலே வேற தேவி வந்து சித்தப்பாவை வச்சுக்கிற மாதிரி பைபிள் மேல சத்தியம் சொல்லி நான் தான் அனுப்புறேன். ஆனா நான் இல்லாத நேரத்துல தான் இந்த மண்டையில டைல்ஸ் அடிச்சதும் இவன் அந்த நேரத்துல தான் மேடம். ஆனா நான் கேரளாவுக்கு போன நேரத்துல தான் இந்த கேரளாவுக்கு போகும்போது இது வரைக்கும் ஒரு நாளாவது சண்டைன்னு மாமியார் வீட்டுக்கு இந்த 12 வருஷம் அனுப்பிச்சிருக்கலாம். கேளுங்க, அவங்க அக்கா வீட்டுக்கு மேலுக்கு வந்து என்ன கூட இது வரைக்கும் கிருஷ்ணான் பேர் விட்டு கூப்பிட்டது இல்ல. எங்க அம்மா வந்து கூப்பிட்டு இவங்களை இது பண்ணலாம் பாத்துருக்கேன். இவன் கை ரேகை பதிஞ்சிட்டு போதுன்னு இவன் உள்ள எகிரி குதிக்கல மேல எனக்கு அப்பயே டவுட் வந்தது. இவன் ஜம்னாஸ்டிக்ன்றான், மேலே ஏறிட்டு ஐயோ தேவி தூக்க மாட்டேங்குது. ஏன் எகிரி குதிக்க வேண்டியது பொண்டாட்டி பாசம் நான் குதிக்க வேண்டியதானே, குச்சி பாக்க வெட்டி நான் உள்ள குச்சற ஏனே கிடையாது எதுவும் கிடையாது. இவன் உள்ள எகிரி மேடம் இதெல்லாம் போய். அதாவது மேடம் 3 பேர் சீட்டை நான் எடுத்துட்டு தான் நான் இது பண்ண. அப்புறம் தான் இவரு குச்சா புள்ளிய தவிர இப்ப சீட்டை சீட் எடுத்தா எட்டி நீ பாக்கல. நீ எட்டி பாத்து தேவி தூக்கணும்னு சொல்ல. நீ தூக்கப்பட்ட ஏன் வெளிய குதிக்க வேண்டியதானே சொன்னவங்க பொண்டாட்டி மேல பாசம் இருக்கணும். குதிக்கடா, வெளியில குதி, உள்ள குதிச்சு பொண்டாட்டிய தூக்குடா. பாசம் பாசம் சொல்றியா? டென்த்ல குச்சா எகிரி குதி பண்ணுவோம். பொண்டாட்டி மேல பாசம் எல்லா டாக்குமெண்டும் வந்து ஒரு இதுல கட்டில படுக்க வச்சுக்கிறாங்க. அந்த கட்டில் மேல ஏறி நடந்து போய் ஒன்னொன்னா எடுக்கிறாரு. கோல்ஸ் கழட்டினாங்க, நான் தாங்க அந்த பொண்ணுக்கு எல்லாமே செஞ்சேன். இதெல்லாம் செக் பண்றதுக்கு எல்லாம் போலீஸ்காரங்க கூட இருந்ததெல்லாம் நான் தான். அந்த கோல்ஸ கட்டுறேன், கைய காட்டுறாரு. உங்க பொண்ணோட மரணத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு, நீங்க காவல்துறை அணுகுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். சரியா? காவல்துறைக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த அம்மாவோட பொண்ணோட சாவுல மர்மம் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நீங்க தீர விசாரிச்சு இதுல உண்மை என்னதுங்கிறத கண்டுபிடிக்கணும். இவங்க பக்கம் நியாயம் இருக்கா இல்ல இவர் சொல்றது தான் உண்மையானு நீங்க கண்டுபிடிக்கணும். அநியாயமா ஒரு உயிர் போயிருக்கு, 2 குழந்தைகளுக்கு தாய் இல்லாம ஆயிருக்கு. அந்த சாவுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணு ஒருவேளை இவங்க நினைக்கிறது வெறும் சந்தேகமா இருந்தா கூட அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த பொண்ணு அந்த அளவுக்கு போனோமானா அவ மனநல எவ்வளவு பாதிச்சிருக்கணும், அதுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் காவல்துறை தீர விசாரிக்கணும். இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. இந்த விஷயத்துல இவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இவங்களுக்கா இருந்தாலும் சரி, அவருக்கா இருந்தாலும் சரி. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.